வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட பவர் ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்லாம் கண்ட்ரோல் ஒயரிங் அப்புறம் கண்ட்ரோல் டிராயிங்கை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புரியும். நல்லா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மற்ற எல்லா டிஓஎல் ஒயரிங்கு மற்ற எல்லா ஒயரிங்கும் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஸ்டார் டெல்டா பவர் ஒயரிங் மட்டும் ஆறு கேபிள் வரும். இந்த 6 கேபிள் கொடுக்குறதுல அவங்களுக்கு டவுட் வந்துடும். எப்படி கொடுக்குறதுங்கிறத ஒரு பெரிய திங்கிங் வரும், பெரிய டவுட்டே வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக கொடுக்கலாம், எப்படி நம்ம ஐடியா பண்ணி எப்படி ஈஸியாக கொடுக்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம மோட்டர் டெர்மினல் பிளாக்கில் எப்படி ஸ்டார் கனெக்ஷனோ டெல்டா கனெக்ஷனோ கொடுக்குறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து காண்டாக்டர் பேஸ் பண்ணி ஸ்டார்டர் பேனலில் எப்படி பவர் ஒயரிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். எந்த ஒரு மோட்டர் நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி 6 லீடு, எந்த ஒரு இண்டக்ஷன் மோட்டர் எடுத்தாலும் இந்த மாதிரி மோட்ரு உள்ளேருந்து 6 லீடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா U1, V1, W1, அப்புறம் U2, V2, W2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் லிங்க் பண்ணி அடுத்த எண்டில் நீங்கள் 3 ஃபேஸு 3 ஃபேஸும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கனெக்ஷனுக்கு பேர் வந்து ஸ்டார் கனெக்ஷன். அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக அந்த மோட்டரில் உள்ள லிங்க் எடுத்து இந்த மாதிரி லிங்க் பண்ணி ஷார்ட் பண்ணி அடுத்த எண்டை வந்து நீங்கள் 3 பேஸும் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதோட அடுத்த எண்ட் இருக்குல்ல, W2, U2, V2 இது 3ஐயும் லிங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட அடுத்த எண்டில் வந்து அந்த 3 டெர்மினல் இருக்குல்ல, அதில் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம டெல்டா கனெக்ஷனாக எப்படின்னு பார்க்கலாம். டெல்டா கனெக்ஷனாக மோட்டரோட டிபியில் 3 லிங்க்கையும் இந்த மாதிரி பேரலாக போட்டிருந்தாங்கன்னா இது வந்து டெல்டா கனெக்ஷன். அதாவது W2 U1, அப்புறம் U2 V1, அப்புறம் V2 W1. இது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட டெர்மினல் லீடை வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து டெல்டா கனெக்ஷன். இது எப்படி இது டெல்டா கனெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த அடுத்து வந்து பிக்சரில் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் கனெக்ஷனாக எப்படி முதல்ல நான் காட்டின ஃபோட்டோவில் வந்து அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தால் ஸ்டார் கனெக்ஷன், அது வந்து ரைட் சைடில் இருக்குது. டெல்டா கனெக்ஷன் அந்த 3 பிளேட்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எப்படி டெல்டாவுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பிக்சர் வெப்சைட்டில் இருக்குது. ரெண்டையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். அதாவது W1, W2, U1, U2, V1, V2 இந்த 3 லீடையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது லிங்க் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மோட்டரோட வைண்டிங் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து நம்ம மோட்டார் டிபியில் இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போய் எப்படி நம்ம பேனலில் இதே கனெக்ஷனை வந்து பேனலில் காண்டாக்டர் மூலயமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மோட்டரோட எல்லா வைண்டிங் லீடையும் 6 வைண்டிங் லீடையும் பேனல் கொண்டு போயிடுவாங்க. பேனல் கொண்டு போயிட்டு அதை காண்டாக்டர் மூலயமா ஸ்டாரும் டெல்டாவும் மாற்றுவாங்க. இப்போது எப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து தேவையான அதுக்கூட ரெக்கார்டு காண்டாக்டர் அப்புறம் ஓவர்லோட் ரிலே MCB எல்லாம் படத்தில் காட்டியிருக்கேன். நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன். மெயின், டெல்டா, ஸ்டார் 3 காண்டாக்டர் தேவைப்படுது. ஒரு ஓவர்லோட் ரிலே, அப்புறம் வந்து மெயினில் வந்து ஒரு மெயின் இன்கமருக்கு வந்து ஒரு MCB போட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக புரியும். கீழே உள்ள U1, V1, W1 அது வந்து அந்த மோட்டர் டெர்மினல்லேருந்து வர்ற 3 லீடு. அதே மாதிரி அதோட அடுத்த 2 லீடு U2, V2, W2 இந்த 6 லீடும் மோட்டார் டியூப்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம MCBக்கு வந்து 3 ஃபேஸ் இன்கமிங் வந்து கொடுத்துட்றேன். நான் 3 ஃபேஸ் 3 ஃபேஸ் கொடுத்துட்றேன். 3 ஃபேஸ் 415 வோல்ட்னு எழுதியிருக்கேன். அதோட MCBயோட அடுத்த எண்டு எடுத்து மெயின் காண்டாக்டரோட டாப் சைடில் நான் கொடுத்துட்றேன். மெயின் காண்டாக்டரோட டாப் சைடில் சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது RYB அதே ஃபேஸ் சீக்வன்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோட மெயின் காண்டாக்டரோட பாட்டம் லைன்லேருந்து ஓவர்லோட் ரிலே கனெக்ட் பண்ணி அதுக்கு ஓவர்லோடோட அடுத்த எண்டை எடுத்து டைரெக்டாக வந்து அதே ஃபேஸ் சீக்வன்ஸில் U1, V1, W1 அதாவது மோட்டரோட U1, V1, W1ங்கிற லீடுக்கு வந்து நான் டைரெக்டாக கொடுத்துட்டு இப்போ ஒரு எண்டு, அதாவது மோட்டர் டெர்மினல் வைண்டிங்கோட ஒரு எண்டு கனெக்ஷன் முடிஞ்சுது. இதோட அடுத்த எண்டு கனெக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கலாம் வாங்க. இப்போ மெயின் காண்டாக்டர்லேருந்து டெல்டா காண்டாக்டருக்கு சேம் அதே மாதிரி அதே ஃபேஸ் சீக்வன்ஸுக்கு லிங்க் எடுத்து லூப் எடுத்து கொடுத்துடணும். அதாவது RYB டெல்டா காண்டாக்டரோட டாப் சைடு டெர்மினலில் RYB அதே ஃபேஸ் சீக்வன்ஸில் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காண்டாக்டர் டெல்டா காண்டாக்டரோட
பாட்டம் சைடு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். நல்லா கிளியராக பாருங்கள். இந்த பாட்டம் சைட்லேருந்து எடுத்து சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது டவுன் சைட் ஸ்டார் கனெக்டரோட டவுன் சைடில் கொடுத்துருக்கேன். RYB அதே சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ் தான். RYB அதை ஸ்டார் கனெக்டரோட டவுன் சைடில் எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நான் முதல்ல மோட்டார் டெர்மினல் பிளாக்கில் காட்டின மாதிரி அதோட ஒரு எண்டை வந்து ஷார்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக லிங்க் போட்டு ஷார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இது ஸ்டார் கனெக்டரோட மேலே டாப் சைடில் வந்து 3 அதாவது இந்த 3 இதே வந்து ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணால் ஒரு பஸ் பார் போட்டோ இல்லை ஒரு கேபிள் போட்டோ, இன்டர்னல் கேபிள் போட்டோ இந்த ஃபேஸ் வந்து அதை அப்படியே ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டார் கனெக்ஷனுக்காண்டி கொடுக்குறோம். இப்போ தான் நம்ம முக்கியமான கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதை வந்து டெல்டா கனெக்ஷன் வந்து எப்படின்னா, ஒரு ஃபேஸ், அதாவது இந்த படத்தை பார்த்தா இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் மாதிரி போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதான் மோட்டரோட 3 வைண்டிங். அதுக்கு நான் பேர் கொடுக்குறேன் பாருங்கள். U1 U2, அதுக்கப்புறம் V1 V2, அப்புறம் W1 W2. இதான் மோட்டர் உள்ள வைண்டிங்லேருந்து வர்ற R லீடு. இந்த R லீடை நான் எப்படி கனெக்ட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு U1லேருந்து எடுத்து V2 கொடுத்துட்றேன். அப்புறம் V1லேருந்து எடுத்து W2வில் கொடுத்துட்றேன். இன்னும் ஒரே எண்டு தான் இருக்குது. அதாவது W1லேருந்து எடுத்து நேராக மிச்சம் உள்ள ஒரே எண்டு U2வில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி டெல்டாவாக மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து நான் RYB அப்படின்னு 3 ஃபேஸ் இதில் வந்து நான் கொடுக்குறேன். இந்த கனெக்ஷனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி டெல்டாவாக மாறுதுன்னு சொல்லி அடுத்து நான் டீட்டெயிலாக கொடுக்க பாருங்கள். RYB இந்த 3 ஃபேஸும் இதில் நான் கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு டெல்டா ட்ராயிங் வரைஞ்சி காட்டி அது இதே மாதிரி எப்படி நான் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நான் இப்போ டெல்டா வரைஞ்சிட்ருக்கேன். டெல்டாவோட ட்ரையாங்கிள், அந்த டெல்டா கனெக்ஷனோட 3 வைண்டிங்லேயே வரைஞ்சிட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன கொடுத்தேன், U1. ஃபஸ்ட் நான் வைண்டிங்கோட பேரை நான் எழுதிக்கிறேன், U1 U2. அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபஸ்ட் நான் என்ன கனெக்ட் பண்ணேன், U1லேருந்து எடுத்து நேராக V2 கனெக்ட் பண்ணேன். ரைட்டா? அதே மாதிரி அதில் ஒரு V2, அதே கனெக்ஷன் இதில் இருக்கும் பாருங்கள், V2. இப்போ அடுத்து நான் அதான் எழுத போகிறேன், V2. இப்போது U1 எடுத்து டேரெக்டாக V2வில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் R ஃபேஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் V1 எடுத்து W2வில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள W1 எடுத்து U2வில் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நான் எந்த ஃபேஸ் கொடுத்தனோ அதை அப்படியே நான் எழுதுகிறேன் பாருங்கள். U1ம் V2 இருந்த இடத்துல R ஃபேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் V1ம் W2 இருந்த இடத்துல Y ஃபேஸ் கொடுத்துருக்கேன். அதே தான் நான் இங்கேயும் எழுதுகிறேன் பாருங்கள். அப்புறம் W1 U2 இருந்த இடத்துல B ஃபேஸ் கொடுத்துருக்கேன். சேம் என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா புரியும் டெல்டா கனெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னு. பழைய டயக்ராமுக்கே போகலாம். இப்போ வந்து அதில் நான் எப்படி நான் இந்த டயக்ராமில் காட்டணும் அதே மாதிரி இப்போ U1ல் நான் R ஃபேஸ் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து நான் வந்து U2வில் வந்து R ஃபேஸ் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. ஒரே ஃபேஸை வைண்டிங்கோட அடுத்தடுத்த 2 எண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும், ஃபியூஸ் போயிடும், நான் MCB ட்ரிப் ஆகும், நிறையா ப்ராப்ளம் வந்துடும். U1ல் வந்து R ஃபேஸ் கொடுத்ததுனால நான் அதோட R ஃபேஸ் எடுத்து அதான் சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ் R ஃபேஸ் எடுத்து நான் V2வில் கொடுத்துட்டேன். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா V1ல் Y ஃபேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் V2வில் வந்து ஏற்கனவே R ஃபேஸ் கொடுத்ததுனால எனக்கு வந்து டென்ஷன் கிடையாது. V1ல் Y ஃபேஸ் கொடுத்தனால V2வில் வந்து Y ஃபேஸ் கொடுக்கக்கூடாது. அதனால் நான் வந்து Y ஃபேஸை வந்து W2வில் கொடுத்துருக்கேன். நல்லா டயக்ராமில் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி W1ல் B ஃபேஸ் கொடுத்துருக்கேன். W1ல் B ஃபேஸ் கொடுத்தனால அதே மாதிரி நம்ம W2வில் வந்து B ஃபேஸ் கொடுக்கக்கூடாது. அதனால் மிச்சம் இருக்கிற ஒரே டெர்மினலான U2வில் நான் B ஃபேஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது U1 U2, U1ல் வந்து R ஃபேஸ் இருக்குது, அதே மாதிரி U2வில் B ஃபேஸ் இருக்குது. V1ல் வந்து எல்லோ ஃபேஸ் இருக்குது, அதே மாதிரி V2வில் ரெட் ஃபேஸ் இருக்குது. W1ல் ப்ளூ ஃபேஸ் இருக்குது, அதே மாதிரி W2வில் எல்லோ ஃபேஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வைண்டிங்கில் 2 வேறு ஃபேஸை கொடுக்கணும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட்டு, மெயின் லாஜிக். ஒரே வைண்டிங்கில் அதாவது U1 U2வில் பார்த்திங்கன்னா ஆரும் பியும் இருக்குது. ஸோ இப்படி தான் இதோட மெயின் கான்செப்ட்டு, மெயின் லாஜிக்கை புரிஞ்சு கனெக்ஷன் கொடுக்கணும்.
ஸோ இந்த டயக்ராம் இந்த கனெக்ஷன் வீடியோ இப்போ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.